தலைப்பு: இரவில் மட்டும் சிரிக்கும் வீடு. கதை: திருச்சியில் இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் ஒரே ஒரு மாளிகை வீடு, வெளியில் இருந்து பார்த்தால் அழகான பழமையான கட்டிடம். ஆனால் அந்த வீட்டில் ஒரு வினோத மர்மம். இரவில் மட்டும் அந்த வீட்டில் சிரிப்பு கேட்கும். முன்பாகவே பலரும் சென்று பார்த்துள்ளனர். வீட்டில் யாரும் இல்லை. ஆனால் நள்ளிரவில் நைட்டியில் ஒரு பெண் ஒரே மாதிரியான சிரிப்போடு நடந்து வருவதை சிலர் பார்த்ததாக கூறுகிறார்கள். இந்த வீடு பிறந்தது ஒரு காதல் கதைதான். 1978ஆம் ஆண்டு அந்த வீட்டில் வசித்து வந்த தீபா என்ற பெண், அவளுடைய காதலன் செந்திலுடன் சேர்ந்து ஓடி வந்து திருமணம் செய்து கொள்ள நினைத்தாள். ஆனால் குடும்ப மக்கள் உறுதியாக எதிர்த்தனர். ஒரு நாள் இரவு தீபா மாலையில் வீட்டிலிருந்து ஒளிந்து போய் செந்திலை சந்திக்கச் சென்றாள். அந்த இரவில் தீபாவை யாரும் காணவில்லை. காலை எழுந்ததும் அவள் வீட்டின் 2வது மாடியில் இருந்து பாய்ந்தது போல அவள் உடல் கிடந்தது. அதன் பிறகு அந்த வீட்டில் யாரேனும் இரவு தூங்க முயன்றால் தூக்கத்தில் தீபாவின் சிரிப்பு கேட்டதாம். நான் சந்தோஷமாக இருக்கேன், நீயும் என்னோட சேரலாம் என்று நிஜமாகவே யாரோ காதில் பேசியது போல உணர்வதாக பலரும் கூறினர். ஒரு குடும்பம் 1995-இல் அந்த வீட்டை வாங்க முயன்றது. முதல் நாள் இரவு தந்தை, தாய், மகள் என மூவரும் மாயமானார்கள். வீட்டிற்குள் தாலி மட்டுமே தொங்கியபடி கிடந்ததாம். அதில் எழுதியிருந்தது: நானும் மணந்து கொண்டேன். இப்போது அந்த வீடு காலியாகவே உள்ளது. ஆனால் சற்று நேரம் அந்த வீட்டின் அருகே நின்று பாருங்கள். சத்தமாக ஒரு பெண் சிரிக்கிறாள். சிரிப்பதோடு ஒரே ஒரு வாசகம்: இன்னொரு திருமணம், இன்னொரு உயிர். தொடரும்.